வெல்கம் டு ஷிஃபா டைரீஸ். 11/10/2025 அன்று நடைபெற்ற தமிழ் திறனறிவு தேர்வுக்கு உண்டான ஃபைனல் கீ ஆன்சர்ஸ் வெப்சைட்ல விட்டுருக்காங்க. ஸோ அதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விருந்தினர் என்னும் சொல்லின் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் இ, புதியவர். செகண்ட் கொஸ்டின், உவம உருபு இடப்பெற்ற தொடரை தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, சிலைமேல் எழுத்து போல. தேர்ட் கொஸ்டின், நானிலத்தில் பசித்தவருக்கு அறுசுவை உணவு போல் 10 பாட்டும் 8 தொகையும் படிப்பவருக்கு மனதிற்கினிமை ஈந்து தமிழ் பெருமை சாற்றுகிறது. இத்தொடரில் அமைந்துள்ள தொகை சொற்களுக்கான தமிழ் எண்ணூறு வரிசையை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் ஆ. ஃபோர்த் கொஸ்டின், நெல்லுக்குள்ளிருந்து அரிசி தலை காட்டுவது போல வெள்ளை விழிகள் இமைகளின் இடுக்குகளில் ஒளிகாட்டிய வண்ணம் இருந்தன என்னும் உவமையை கையாண்டவர். ஆன்சர் ஆப்ஷன் இ, கலைஞர். பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் இ, நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும். திருமந்திரம். சிக்ஸ்த் கொஸ்டின், கூற்று 1, சாகித்ய அகாடமி, தேசிய புத்தக நிறுவனம், தென்னிந்திய புத்தக நிறுவனம் ஆகியவற்றின் மூலம் மொழிபெயர்ப்பு முயற்சிகள் செய்யப்பட்டன. கூற்று 2, தேசிய உணர்வு ஊட்டுவதற்கும் ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துவதற்கும் இந்திய அரசு மொழிபெயர்ப்பை ஒரு கருவியாக கொண்டது. இ ஆப்ஷன். கூற்றுகள் ரெண்டும் சரி. செவன்த் கொஸ்டின், பொறுத்துக. ஆப்ஷன் ஆ, தேம்பாவணி, வீரமா முனிவர், பரிபாடல், கீரந்தையார், திருவிளையாட புராணம், பரஞ்சோதி முனிவர், காசிகண்டம், அதிவீரராம பாண்டியர். எய்த் கொஸ்டின், உரு அறிவார ஒன்றன் ஊழியும் உந்து வழி கிளந்த ஊழி ஊழியும் இவ்வடிகளில் அமைந்துள்ள அடிமோனையை தேர்க. ஆப்ஷன் ஆ, உரு அறிவார உந்து வழி. நைன்த் கொஸ்டின், ஓங்க இரும் பரப்பின் வங்க இட்டது தொண்டியோர் என்று இன்றைய தொண்டி நகரை குறிப்பிடும் நூல். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, சிலப்பதிகாரம். 11th கொஸ்டின், கூர்வேல் குவைய மொய்ப்பின் தேர்வன் பாரித்தன் பரம்பு நாடே என்னும் புறநானூற்று பாடலடிகளில் குறிப்பிடப்படும் மலை. ஆப்ஷன் இ, பிரான்மலை. 12th கொஸ்டின், பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் இ, வெண்சங்கு, அளவு பண்பு. 13th கொஸ்டின், பாபத்தே நற்கணக்கே என்பனவற்றின் இலக்கண குறிப்பு. ஆன்சர் ஆப்ஷன் இ, விழித்தொடர், விழித்தொடர். 14th கொஸ்டின், அகம்பொருள் புறப்பொருள் ஆகிய ரெண்டிலும் இடம்பெறும் திணைகளை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் இ, கைக்கிளை பெருந்திணை. 15th கொஸ்டின், பலரோடு பகை மேற்கொள்வதை காட்டிலும் பல மடங்கு தீமையை தருவதாக திருக்குறள் கூறுவது. ஆன்சர் ஆப்ஷன் இ, நற்பண்புடையோரின் நட்பை கைவிடுவது. 16th கொஸ்டின், பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும், பாவாணர். 17th கொஸ்டின், ஊழையும் உப்பக்கம் காண்பர் என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார். ஆன்சர் ஆப்ஷன் இ, சோர்விலாது முயற்சி செய்பவர். 18th கொஸ்டின், சரியான முறையில் அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, அவன் நிறம் மையோ, பச்சை நிறம் மரகதமோ, மறுக்கின்ற நிலக்கடலோ, கார்மேகமோ. 19th கொஸ்டின், தேம்பாவணி தொடர்பான கூற்றுகளுள் பொருந்தாததை தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் இ, தேம்பாவணியின் பாட்டுடை தலைவர் ஏசுபிரான். 20th கொஸ்டின், கீழ்காணும் என்னும் பெயர்களுள் பொதுமொழியை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் இ, 8. 21th கொஸ்டின், வினையாளனையும் பெயர் குறித்த சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் இ, அனைத்தும் சரி. 22nd கொஸ்டின், பொறுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் இ. 23rd கொஸ்டின், தான் பெற்றதை பிறருக்கு வழங்கும் பேருள்ளம் கொண்ட புலவர். ஆன்சர் ஆப்ஷன் இ, பெருஞ்சித்திரனார். 25th கொஸ்டின், புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினத்தை எழுதியவர். ஆன்சர் ஆப்ஷன் இ, பா. சிங்காரம். 26th கொஸ்டின், வாழையிலை விருந்து விழாவை கொண்டாடி வரும் அமெரிக்காவில் உள்ள தமிழ் சங்கம். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, மினசோட்டா தமிழ் சங்கம். 27th கொஸ்டின், பொருத்தமாக உள்ள இணைகளை தெரிவு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் இ, 1, 4 சரி. மண்ணீட்டாளர், சிற்பி, தூசு, பட்டு. கொஸ்டின் நம்பர் 28, நுட்பமான சூழ்ச்சிகள் அமைச்சரிடம் நெருங்க முடியாமல் இருப்பதற்கான திறன்களாக வள்ளுவர் குறிப்பிடுபவை. ஆன்சர் ஆப்ஷன் இ, நுண்ணறிவும் நூலறிவும். 29th கொஸ்டின், பதிந்து இப்பகுப்பதத்தில் உ என்பது. ஆன்சர் ஆப்ஷன் இ, வினையெச்ச விகுதி. 30th கொஸ்டின், ஓங்கு தன் பனை சூழ் நிபவனத்தை நீத்து ஒரு போதெனும் நீங்குவோம் அல்லேன் கண்டாய் ஆயினும் நீயும் வேறு. அடிக்கோடிட்ட சொற்களில் அமைந்துள்ள நயம். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, எதுகை. 31st கொஸ்டின், பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி விண்ணிடை மொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு வானோர். இவ்வடிகளில் மீனவன் என்பவன். ஆன்சர் ஆப்ஷன் இ, பாண்டிய மன்னன்.
32nd கொஸ்டின் கற்பனை செய்தல் என்னும் பொருளை உணர்த்தும் மரபு தொடரை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் ஆ மணக்கோட்டை. 33rd கொஸ்டின் குயில்களின் கூவல் இசை, புள்ளினங்களின் மேய்ச்சலும் பாய்ச்சலும், இலைகளின் அசைவுகள், சூறைக்காற்றின் ஆலோலம் தொடருக்கு பொருத்தமான தலைப்பை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் இ வனத்தின் நடனம். 34th கொஸ்டின் அரும்பாகி மொட்டாகி பூவாகி காயாகி இத்தொடரின் பொருந்தி வரும் தொடரை தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் ஆ மூங்கில் பூவில் காய் தோன்றி கனியாகி அதிலிருந்து ஒரு வகை அரிசி தோன்றும். 35th கொஸ்டின் சிறு குறுங்கல் கைவினை பிறர்வினை யாளரோடு மறியின்றி விளங்கும் பாக்கம் எதுவென்பதை தேர்வு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் இ மருவூர் பாக்கம். 36th கொஸ்டின் சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவரை தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் இ கண்ணதாசன். 37th கொஸ்டின் கைப்பொருளை கொண்டு ஒருவர் செயலை செய்வதென்பது. ஆன்சர் ஆப்ஷன் இ குன்றேறி யானை போர் கண்டற்றால். 38th கொஸ்டின் ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்ப்பின் மூலம் அறிமுகமாகி அந்நாட்டு படைப்பாளர் போலவே கொண்டாடப்பட்ட கவிஞர். ஆன்சர் ஆப்ஷன் ஆ ஷேக்ஸ்பியர். 39th கொஸ்டின் சரியான வரிசையை தேர்ந்தெடுக்க. தாவரங்களின் அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கும் சொற்களின் வரிசை முறை. ஆன்சர் ஆப்ஷன் ஆ கவை கொம்பு கிளை சினை போத்து. 40th கொஸ்டின் பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் ஆ மகுளி சலிப்பு. 41th கொஸ்டின் கூற்று ஒன்று பாடுவதற்கு தகுதியுடைய ஓர் ஆளுமையாளரின் கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணை போன்றவற்றை புகழ்ந்து பாடுவது பாடான் திணை. கூற்று 2 போரை பற்றி சொல்லாது பிற மாண்புகளை மட்டும் பாடுவது பொதுவியல் திணை. ஆன்சர் ஆப்ஷன் ஆ கூற்று 1 சரி கூற்று 2 தவறு. 42nd கொஸ்டின் பொருத்தமான இணையை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் இ ஏற்பாடு பிற்பகல் 2 மணி முதல் மாலை 6 மணி வரை. 43rd கொஸ்டின் நம் பால் வீதி போன்று பல பால் விதிகள் உள்ளன என்று நிரூபித்தவர். ஆன்சர் ஆப்ஷன் இ எட்வின் ஹப்பிள். 44th கொஸ்டின் முறையான சீரமைப்புடைய திருக்குறளை தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் இ எப்பொருள் என் தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. 45th கொஸ்டின் இவ்வுலகத்தையே உரிமையாக கொண்டாடுவர் என்று வள்ளுவரால் குறிப்பிடப்படுபவர். ஆன்சர் ஆப்ஷன் ஆ நடுநிலையாக கடமை தவறாமல் இரக்கம் காட்டுபவர். 46th கொஸ்டின் அமிழ்தமே கிடைத்தாலும் தாமே உண்ணாது பிறருக்கு கொடுப்போர் நல்லோர் என்று கூறியவர். ஆன்சர் ஆப்ஷன் ஆ கடலில் மாய்ந்த இளம்பெரு வழுதி. 47th கொஸ்டின் பொருத்தி விடையை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் ஆ சமூக கருத்துகள் திரும்பிப்பார் பெண்கள் முன்னேற்றம் பாசப்பறவைகள் அரசியல் குறுவஞ்சி இலக்கியம் உளியின் ஓசை. 48th கொஸ்டின் உதவி செய்தலை குறிப்பிட ஈழ்த்து பூதான் தேவனார் பயன்படுத்தும் சொல். ஆன்சர் ஆப்ஷன் ஆ உதவியாண்மை. 49th கொஸ்டின் கூற்று 1 இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டத்தை வீரமாமுனிவருக்கு திருச்சி மன்னர் சந்தா சாஹிப் அளித்தார். கூற்று 2 இஸ்மத் சன்னியாசி என்பது தூய துறவி என்னும் பொருள் கொண்ட அரபு சொல். ஆன்சர் ஆப்ஷன் ஆ கூற்று 1 சரி கூற்று 2 தவறு. 50th கொஸ்டின் இயற்கை கொலுவிருக்கும் காட்சியை பெரிய கலை நிகழ்வே நடப்பதன் தோற்றமாக கம்பன் கவி காட்டும் பாடலாம். ஆன்சர் ஆப்ஷன் ஆ நாட்டுப்படலம். 51st கொஸ்டின் சரியான முறையில் அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் இ பண்டை தமிழர் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் விருந்தோம்பல் பண்பாடு செழித்திருந்தது. 52nd கொஸ்டின் பொருத்து விடையை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் ஆ டிரான்ஸ்கிரைப் படியெடுத்தல் டிரான்ஸ்ஃபர் மாறுதல் டிரான்ஸ்ஃபார்ம் உருமாற்றுதல் டிரான்சாக்ட் செயல்படுத்துதல். 53rd கொஸ்டின் விருந்தின கொம்பில் கொய்த்த வீயன உள்ளம் வாடா எரிந்தன நொதிநச்சு அம்புண்டு இரும்புலை புண்போல் நோக உவமை உணர்த்தும் பொருளை தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் ஆ புண்பட்டு நோகுதல். 54th கொஸ்டின் சங்க நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல். ஆன்சர் ஆப்ஷன் ஆ பரிபாடல். 55th கொஸ்டின் பொருத்தி விடையை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் இ குமரகுருபர் நீதிநெறி விளக்கம் கம்பர்
பரமார்த்தகுரு கதைகள், பரஞ்சோதி முனிவர், வேதாரண்ய புராணம், வீரமா முனிவர், திருக்கை வழக்கம். 56th கொஸ்டின். கடல் பகுதிக்கு மேலுள்ள மலை மேகங்களை சுமந்து வருவதால் மலைக்காற்று என அழைக்கப்படுவது? ஆன்சர் ஆப்ஷன் ஆ கொண்டல். 57th கொஸ்டின். காற்று மாசடைவதை தடுக்கும் வழிமுறைகளுள் தவறானதை தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் இ புதைவடிவ எரிபொருட்களை பயன்படுத்துதல். 58th கொஸ்டின். மோப்பக்குலையும் மணிச்சம் என்னும் உவமையால் விளக்கப்படும் கருத்து? ஆன்சர் ஆப்ஷன் ஆ முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்றல். 59th கொஸ்டின். கூற்று இலக்கண கட்டு கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இருக்கும் பா ஆசிரியப்பா. சான்று ஆசிரியப்பாவால் அமைந்துள்ள இலக்கியம் திருக்குறள். ஆன்சர் ஆப்ஷன் இ கூற்று சரி, சான்று தவறு. 60th கொஸ்டின். இன்னிசை அளப்படைகளை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் ஆ கொடுப்பதும் துய்ப்பதும். 61st கொஸ்டின். விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல் நன்மொழி இனிது உரைத்தல். இவ்வடியில் இடம்பெற்றுள்ள சீர் எதுகை? ஆன்சர் ஆப்ஷன் ஆ விருந்தினனாக ஒருவன். செகண்ட் கொஸ்டின். நளியிர முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உருவோன் மருக என்று கரிகால் பெருவளத்தானை புகழ்ந்து பாடிய புலவர்? ஆன்சர் ஆப்ஷன் இ வெண்ணி குயத்தியார். 43rd கொஸ்டின். கொடை பெருமைகளுள் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் இ மறுமை நோக்கி கொடுத்தல். 44th கொஸ்டின். பொருத்தி விடையை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் ஆ குழல்மீன் கறிவிருந்து, சிறுபானற்று படை, காலின் 7 அடி பின் சென்று, பொருநராற்று படை, சீரியாலை பணயம் வைத்து விருந்து, புறநானூறு, அல்லில் ஆயினும் விருந்து, நற்றினை. 65th கொஸ்டின். மதுரையில் கணவனை இழந்த கண்ணகி மதுரையிலிருந்து வைகையின் தென்கரை வழியாக சென்ற குன்றம்? ஆன்சர் ஆப்ஷன் இ சுருளிமலை. 66th கொஸ்டின். என்னா என்பது எவ்வகை சொல்? ஆன்சர் ஆப்ஷன் இ அசைச்சொல். 67th கொஸ்டின். உய்முறை அறியேன் ஓர்ந்து உணர்வினொத்து உறுப்பும் இல்ல. இவ்வடியில் இடம்பெறும் ஓர்ந்த என்னும் சொல்லின் பொருள்? ஆன்சர் ஆப்ஷன் இ நினைத்த. 68th கொஸ்டின். மாணிக்கவாசகர் பிள்ளை தமிழ் என்னும் அச்சிடப்பெறாத நூல் இடம்பெற்றுள்ள நூலகம்? ஆன்சர் ஆப்ஷன் இ தேசிய நூலகம். 69th கொஸ்டின். கூற்று மாப்போசி அம்மானை பாடல்களை அடிக்கடி பாடி பாடி பிள்ளை பருவத்திலேயே இலக்கிய அறிவை வளர்த்து வந்தார். காரணம்? மாப்போசி அவர்களின் அன்னையார் அம்மானை பாடல்களை பாடுவதோடு மாப்போசி அவர்களையும் சிறிது நேரம் அந்த நூல்களை படிக்க வைப்பார். ஆன்சர் ஆப்ஷன் ஆ கூற்று காரணம் இரண்டும் சரி. 70th கொஸ்டின். தவறான இணையை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் இ இரவலரை தேடி சென்று கொடுப்பவர், திருமுடிக்காரி. 71th கொஸ்டின். சரியான அகர வரிசையை தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் இ பட்டினம், பாதிரி, புன்னை, பேரூர், பொய்கை. 72nd கொஸ்டின். குழலி பேச்சு போட்டியில் பங்கேற்றார், வெற்றி பெற்றார், வரிசை தட்டி சென்றார். இத்தொடரின் வகையை தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் ஆ தொடர், சொற்றொடர். 73rd கொஸ்டின். மயங்கொலி பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் இ நம்மை சுற்றி நிகழும் செயல்களால் நாம் அலைக்கழிக்கப்படுகிறோம். 74th கொஸ்டின். பொருத்தி விடையை தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் ஆ நிறை நிறை நேர், கருவிலங்காய், நிறை நேர் நிறை, புலிமாங்கனி, நேர் நிறை நேர், கூவிலங்காய், நேர் நேர் நிறை, தேமாங்கனி. 75th கொஸ்டின். கீழ்காண்பவற்றுள் முதநிலை தொழில் பெயரை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் ஆ உரை. 76th கொஸ்டின். கண்ணகி வடிந்த கஞ்சியில் சட்டையை அலாசினாள். அடிக்கோடிட்ட தொடரின் வகையை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் இ பெயரச்ச தொடர். 77th கொஸ்டின். கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும் தானே என்று விவேக சிந்தாமணி கூற காரணம்? ஆன்சர் ஆப்ஷன் ஆ முகம் கடுத்து உணவிடுதல். 78th கொஸ்டின். பொருத்தி விடையை தேர்ந்தெடுக்க. கான்வர்சேஷன் உரையாடல், ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து, டிஸ்கஷன் கலந்துரையாடல், கான்சோனன் மெய்யெழுத்து. 79th கொஸ்டின். கம்பி விதம்பொதி குண்டல முங்குலை காதும் அசைந்தாட என்னும் பாடல் அடியில் அடிக்கோடிட்ட சொற்களுக்கான இலக்கண குறிப்பு? ஆன்சர் ஆப்ஷன் ஆ எண்ணுமை. 80th கொஸ்டின். அல்லது என் தமரால் என் பகைஞருள்
கல்வரால். ஆன்சர் ஆப்ஷன் இ குலேச பாண்டியன் இறைவனிடம். 81th கொஸ்டின். இறைவன் கடம்பவன கோயிலை விட்டு நீங்கிச் சென்று தங்கிய இடம். ஆன்சர் ஆப்ஷன் ஆ தென்திரு ஆலவாயில். 82nd கொஸ்டின். பொருந்திய இணையை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் ஆ தாமரை, காஞ்சி, அன்னம், மூதூர், மருதம். 83rd கொஸ்டின். தவறான இணையை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் இ நொச்சி திணை, வலிமையை நிலைநாட்டல். 84th கொஸ்டின். ஓரை சீரில் முடியும் பாவினை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் ஆ வெண்பா. 85th கொஸ்டின். பரிந்துணன் முகமன் வளங்கள் இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே. இவ்வடிகளில் வெளிப்படும் பண்பு. ஆன்சர் ஆப்ஷன் இ விருந்தோம்பல். 86th கொஸ்டின். பண்யெண்ணாம் பாலர் கியைபின்றேல் கண்யெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். இக்குறள் பயின்று வரும் மணி. ஆன்சர் ஆப்ஷன் ஆ எடுத்துக்காட்டு உவமை அணி. 87th கொஸ்டின். சொல்லோடு பொருளை பொருத்தி விடை தருக. ஆன்சர் ஆப்ஷன் ஆ தமர், உறவினர், பனுவல், நூல், கதலி, வாழை, தண்ணிய, குளிர்ந்த. 88th கொஸ்டின். பூங்குழல் வந்தாள் என்பது. ஆன்சர் ஆப்ஷன் ஆ அன்மொழி தொகை. 89th கொஸ்டின். கூற்று முற்று பெறாத வினை, வினை சொல்லை கொண்டு முடிவது வினையெச்ச தொடர் ஆகும். சான்று பார்த்த படம். ஆன்சர் ஆப்ஷன் ஆ கூற்று சரி, சான்று தவறு. 90th கொஸ்டின். முன்னிலை வினையை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் இ வந்தீர். 91th கொஸ்டின். பொருத்தி விடையை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் இ அகவல் ஓசை, சொற்பொழிவாற்றுவது போன்ற ஓசை, துள்ளல் ஓசை, தாழ்ந்து உயர்ந்து வரும் ஓசை, தூங்கல் ஓசை, தாழ்ந்தே வரும் ஓசை, செப்பல் ஓசை, இருவர் உரையாடுவது போன்ற ஓசை. 92nd கொஸ்டின். கட்டுரை படித்தான். இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை உருபு. ஆன்சர் ஆப்ஷன் ஆ இரண்டாம் வேற்றுமை உருபு. 93rd கொஸ்டின். சந்திப்பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் ஆ பொது அறிவு நூல்களை தேடி படித்தவர் போட்டித் தேர்வில் வென்றார். 94th கொஸ்டின். திணை திணை பொருள் வேறுபாடறிந்து பொருத்தமான விடையை தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் இ ஒழுக்கம், சிறுதானியம். 95th கொஸ்டின். கூற்று 1. அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலைகளை கூறுவது அகத்திணை. கூற்று 2. அகத்திணை 5 வகைப்படும். ஆன்சர் ஆப்ஷன் ஆ கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. 96th கொஸ்டின். அரசர்கள் இருவரும் போர்க்களத்தில் ஒருவரோடு ஒருவர் எதிர்த்து போரிடும் போது சூடும் பூ. ஆன்சர் ஆப்ஷன் இ தும்பை. 97th கொஸ்டின். காளியர் கூவியர் கல்நொடை ஆட்டியர் மீன்விலை பரதவர் வெள்ளுப்பு பகருனர். இவ்வடிகளில் பிட்டு விற்போர், அப்பம் விற்போர் என்னும் பொருள் தரும் சொற்கள் முறையே. ஆன்சர் ஆப்ஷன் இ காளியர், கூவியர். 98th கொஸ்டின். பழமொழியை தமிழ் எண்களால் நிறைவு செய்க. நொறுங்கு திண்டல் டேஷ் வயது. ஆன்சர் ஆப்ஷன் இ. 99th கொஸ்டின். பின்வருவனற்றுள் கூட்டநிலை பெயரேச்சத்தை தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் இ கேட்க வேண்டிய பாடல். 100th கொஸ்டின். பொருந்தாத இணையை தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் இ சோளம், தாள்.